பவர் கட்டில் இந்த மாதிரி கேண்டில் ஏற்றி எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த டாப்பிக்கை நான் எக்ஸ்பிளைனே பண்ண தேவையில்ல, ஏன்னா இது எல்லாரோட சைல்ட்ஹுட்லேயுமே ஒரு கோர் மெமரி. ஹாய், வெல்கம் டு பவர்ஸ் வித் ஆக்ஷன். நீங்கள் நம்ம பவர் கட் அண்ட் இட்ஸ் மெமரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். லேட் 90s அண்ட் 2000s எல்லாம் நமக்குலாம் அடிக்கடி பவர் கட் ஆகும், எஸ்பெஷலி அட் நைட், அதுவும் சம்மர் டைமில். அப்போ நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பக்கம் ஹோம்ஒர்க் அண்ட் ஆர் படிச்சுக்கிட்டு இருப்போம். அப்பா ஒரு பக்கம் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அம்மா ஒரு பக்கம் கிச்சனில் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டிவி சவுண்ட் நம்ம காதில் இந்த சைட் போய்கிட்டு இருக்கோம், அம்மாவோட பேச்சு ஸ்கோர் சவுண்ட் இந்த காதில் போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு கட் ஆகும். டிவி சவுண்டும் நிற்கும், அம்மா சவுண்டும் நிற்கும். ஆனால் எங்கேருந்தோ ஒரு சவுண்டு வரும். உங்கள் வீட்லேயும் கரண்ட்டு போயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம அம்மா இங்கேருந்து, ஆமாம் உங்கள் வீட்டில் அப்படின்வாங்க. எங்கள் வீட்டில் போன நாள் தாங்க உங்கள் வீட்டில் கேட்குறோம் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. பட் எஸ், இப்போ பவர் கட் ஆன உடனே நமக்கு எதுவுமே புரியாது. அதுக்கு 3 stages ஆஃப் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இப்போ நான் சொன்னது, பக்கத்து வீட்டிலேருந்து வர அந்த சவுண்டு. செகண்ட் ஸ்டேஜ், திடீர்னு நம்ம ஸ்ட்ரீட் வாசல்ல எல்லாம் ஒரு சலசலப்பு நடக்கும். கேட்டு திறக்கிற சத்தம், சப்பல் போடுற சத்தம். அப்போதான் எல்லாரும் ஸ்லோவாக ஸ்ட்ரீட் வாசலில் கேதர் ஆவாங்க. இந்த சவுண்டு கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடும், ஓகே கரண்ட்டு போயிருக்கு போல் அப்படின்னு. ஆனாலும் தேர்ட் ஸ்டேஜை பார்த்தா தான் நம்ம அப்பாலாம் நம்புவாங்க கரண்ட் போயிருச்சு அப்படின்னு. டக்குன்னு அப்பா கூப்பிட்டு போய் நம்ம ஸ்ட்ரீட் லைட் எரியுதான்னு பாரு, எதிர் ஸ்ட்ரீட்ல லைட் எரியுதான்னு பாருன்னு அனுப்புவார். ஏன்னா எங்க ஸ்ட்ரீட் ஒரு கனெக்ஷனு, ஸ்ட்ரீட் லைட்டு இன்னொரு கனெக்ஷனு, எதிர் சைடு ஸ்ட்ரீட் வேற ஒரு கனெக்ஷனு. ஸோ அங்கேயும் கரண்ட் போயிருந்தாதான் ஓகே கரண்ட் உண்மையிலே போயிருச்சு போல அப்படின்னு நம்புவார். அதுவும் எஸ்பெஷலி எதிர் ஸ்ட்ரீட்லாம் கரண்ட் போயிருச்சுன்னா சீக்கிரம் வந்துரும்னு கூட நம்பலாம். ஏன்னா அங்கெல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் ரிச் பீப்புள். ஸோ அவங்க அப்போவே சில பேர் வீட்டிலலாம் இன்வெர்டர் இருக்கும். அதுக்கு வேற புது அனாலிசிஸ் பண்ணோம். ஓகே இந்த வீட்டெல்லாம் இன்வெர்டர் இருக்குது, ஸோ இந்த வீட்டெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மீதி வீட்டில் பார்க்கணும் கரண்ட் இருக்கா இல்லையான்னு கன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு. இல்லைன்னா அதுக்கு வேற திட்டு விடும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்தாதான் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு முடிவாகும். நான் கரண்ட் போன உடனே ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஒரு இரிட்டேஷன் இருக்கும் ஃபியூ செகண்ட்ஸுக்கு. ஆனால் அது திடீர்னு மறைஞ்சு எங்கேருந்தோ ஒரு ஹாப்பினஸ் வரும். ஏன்னா அந்த டைமில் நம்ம ஹோம்ஒர்க் பண்ண வேணாம், படிக்க வேணாம், இருட்டில் பண்ணாதராண்டுவாங்க. செகண்டு, ஒரு அன்டைமில் எல்லாருமே வெளில வருவாங்க. அது யூஸ்வலாக எப்போவுமே நடக்காது. பட் அன்டைமில் நம்ம வயசு பசங்க எல்லாருமே வெளில வருவாங்க. எல்லாருமே வந்துடுவாங்க, அம்மா அப்பா எல்லாரும். அம்மாஸ் எல்லாம் ஒரு சைடு போயிட்டு நைட் என்ன டின்னர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எப்போ கரண்ட்டு போச்சு, என்ன சாப்பிட்டாங்க, எல்லா ஊரும் ஒம்பெல்லாம் அடிப்பாங்க. அப்பாஸ் எல்லாம் சேர்ந்து அனாலிசிஸை ஃபர்தர் பண்ணுவாங்க. அதாவது கடைசியாக எப்போ கரண்ட்டு போச்சு, ஏன் இப்படி அடிக்கடி கரண்ட் போயிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களாம் ஒரு சைடு அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஃபைனலாக ஒரு முடிவு எடுத்துருவாங்க. இன்னும் 10 நிமிஷம் சார், கரண்ட் வரலன்னா நேராக இபி ஆஃபீஸ் போயிடுறோம் அப்படின்வாங்க. சம்டைம்ஸ் நம்ம பசங்களை நம்மளையும் கூட கூட்டின்னு போயிடுவாங்க. அது இந்த இன்சிடென்ட் ரேராக தான் நடக்கும். பட் இபி ஆஃபீஸ் போயிட்டு சப்போஸ் மேஜர் ஃபால்ட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வர வழியில் சம்டைம்ஸ் பீச்சுக்கு கூட்டின்னு போயிடுவாங்க. சரி அங்கே காற்று வரும், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலான்னு. அங்கே போனோடனே செம ஃபன். அங்கே ஜாலியாக நாங்கள்லாம் எல்லோரும் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருப்போம். அது இந்த இது ரேராக தான் நடக்கும். பட் நடக்கிறப்பெல்லாம் ஜாலியாக இருக்கும். சப்போஸ் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வீட்டில் ஸ்ட்ரீட் வாசலில் ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம். அதுதான் உண்மையான ஹைட் அண்ட் சீக். ஏன்னா இருட்டில் எவன் இருக்கானே தெரியாது. கண்டுபிடிக்கிறோமா இல்லையான்றது, கண்டுபிடிச்சாலும் பயம், கண்டுபிடிக்கலனாலும் பயம். ஏன்னா எங்கேருந்து எவன் எகிருவான்னு தெரியாது. ஸோ அது ஒரு ஃபன். ரெண்டாவது என்னன்னா, அந்த ஷேடோஸ் எல்லாம் வச்சு யார் பயமுத்துற மாதிரி ஷேடோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நாங்கள் ஒரு காம்படிஷன் வைப்போம். ஸோ அதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட் அதெல்லாம் முடிச்சு டயர்ட் ஆகிட்டு எல்லாரும் காம்பவுண்ட் மேலே ஏறி உட்காந்துட்டு நமக்கு தேவையான கதைகள்லாம் அடிப்போம். அதுலேயும் ஒரு ஹைலைட் என்னென்னா, திடீர்னு சம்டைம்ஸ் இந்த பவர் கட் டைமில் நைட்டில் மழை பெய்யும். அந்த ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்கும். அது ஒரு மேஜிக்கல் ஃபீலிங் உண்மையாகவே சொன்னால். சரி எல்லாம் ஒரு பக்கம் டயர்ட் ஆகிட்டு வீட்டுக்குள்ளே போனோன்னா அப்போ தான் எமர்ஜென்சி லேம்பை தேடுவோம். அப்போ யார் சார்ஜ் போடல அப்படின்ற ஒரு சண்டை வரும். ஏன்னா அது எந்த சுச்சுவேஷன்லையும் எரியிற லேம்ப்பு பவர் கட் ஆனால் மட்டும் 10 நிமிஷத்தில் ஆஃப் ஆயிரும். அதையும் விட்டோன்னா ஒரு பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டார்ச் இருக்கும் எங்கள் தாத்தா கிட்ட. அது 2 கையில் தான் தூக்கணும், கன்னு மாதிரி. அது இவ்வளோ நீளத்துக்கு இருக்கும், நல்ல நீளம். ஆனால் அது நல்ல பவராக எரியும். அதுவும் எனக்கு ஒரு நல்ல மெமரி இருக்குது. அதையும் விட்டா இந்த கேண்டில் ஒரு பேக்கெட் வாங்கியிருப்போம், இப்போ வரைக்கும் அது தீர்ந்துருக்காது. அந்த பேக்கெட்டில் கடைசி கேண்டில் இதுதான். பட் இது எப்போ வாங்கணும்னு எங்களுக்கே ஞாபகம் கிடையாது. இதுக்கு பக்கத்துலேயே மேண்டேட்ரியாக ஒரு மஸ்கிட்டோ காயில் ஏற்றி வைக்கணும் வித் த ஸ்டாண்டு முக்கியம் பிகிலு. அந்த ஸ்டாண்டை மறந்துட்டா அடுத்த நாள் நம்ம தான் போய் கடைக்காரன்ட்ட போய் வாங்கிட்டு வரணும். ஸ்டாண்டு விட்டானா வாங்கலானா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரணும். ஸ்டாண்டு அது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்டு, சின்னதாக வரும். அதை வச்சுட்டு அது மேலே காயில் வச்சு ஏற்றி வைப்போம். அந்த ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் இன்னொரு சேலஞ்ச் என்னென்னா, அந்த மஸ்கிட்டோ காயில் உடையாமல் வெளில எடுக்கணும்.
அதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது தான் அதை ஏற்றுறது, மூணாவது தான் அந்த ஸ்டாண்டு. இதெல்லாம் தாண்டி சப்போஸ் ரொம்ப நேரமாக கரண்ட் வரலன்னா எல்லாம் பெட்டி படுக்கையை தூக்கின்னு கிளம்பிடுவோம். ஒன்று வாசலில் இடம் இருந்தால் வாசல், இல்லை கொல்லையில் இருந்தால் இடம் இருந்தால் கொல்லை, இல்லைன்னா மாடிக்கு போயிடும். டெரஸ்க்கு போய் எப்படி தூங்குறோம் தெரியாது, அவ்வளோ ஒரு தூக்கம் வரும். நல்லா தூங்கிட்டு திடீர்னு முழிச்சு பார்த்தா மார்னிங் நம்ம பெட்ரூமில் இருப்போம். அந்த எழுந்து வர்றதே ஒரு மேஜிக்கல் ஃபீலிங் தான். எப்படி வந்தோடனே நமக்கு தெரியாது, ஆனால் வந்திருப்போம். தூங்கவும் கரண்ட் கட் ஆகுது. நம்ம கரண்ட் கட் ஆகிடுச்சான்னு கேட்குறதுக்கு பக்கத்து வீட்டில் ஆள் இல்லை. எப்போவுமே அந்த தாத்தா வெளில வந்து ஒரு சேரை வச்சுன்னு உட்காருவார். அவர் எங்கே இருக்காருன்னு இப்போ தெரில. நம்ம எல்லாமே இப்போது நமக்கு பேக்கப் இருக்குது, ஜென்ரேட்டர் பேக்கப் இருக்குது, இன்வெர்ட்டர் பேக்கப் இருக்குது. பட் ஐ ஃபீல் வி ஹவ் லாஸ்ட் தட் ஹியூமன் கனெக்ஷன். அந்த ஒரு சைல்டு லைக் இன்னசென்ஸ். நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நம்ம ஒரு சந்தோஷத்தை டிரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது ஏதோ வர வழியில் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுது. இப்போ கரண்ட் போனால் நம்ம கையில் இருக்கிற மொபைலோட லைட்டு தான் நம்ம மூஞ்சில் அடிக்குது. சுற்றி நம்ம ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி பிரிங் தட் சைல்டு லைக் இன்னசென்ஸ் பேக். இந்த வீடியோ உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸை டச் பண்ணியிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு இதில் எது ரிலேட்டபுளாக இருந்ததுன்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நம்ம அது ஒரு நல்ல டிஸ்கஷனாக இருக்கும். அண்ட் மறக்காமல் இது உங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டு அங்கிள், ஏற்று வீட்டு ஆண்டி, தாத்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் கண்டென்ட் லைக் திஸ், subscribe to Pause with Action. Thank you for watching.